இந்த வெய்ய காலத்தில் காய்கறி மட்டும் இல்லைங்க, தேங்காய் கூட வாடி போயிடுதுங்க. கொண்டாந்து போட்டால் சீக்கிரம் காஞ்சு போயிடுது. அதனால் சரி சந்தில் வந்து நிழலாக இருக்கும், நிழலில் வந்து அடுக்கிடலான்னு சொல்லித்தோங்க தேங்காயெல்லாம் அடுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அடுக்கி வைக்கலைன்னா தேங்காய் சீக்கிரம் கெட்டு போயிருங்க. அதனால் இப்படி நட்டமாக வச்சு நான் அடுக்கி வச்சு போட்டு காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு வந்தேனுங்க. வெயில் பட்டை கிளப்புதுங்க. காலையில் 8:45 தான் ஆகுதுங்க. இப்போவே பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மேலே குளிர தெளிச்சு விட்டா கொஞ்சம் செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிச்சு விட்டுட்டு இருந்தேனுங்க. இந்த வெய்ய காலம் வந்ததும் போது இந்த இந்த ஸ்லைடிங் டோரை திறக்கிறதே இல்லைங்க. வெயில் பயங்கரமாக வருதுன்னு சொல்லி திறக்காமே இருந்தேன். சரி செடிக்கெல்லாம் கொஞ்சமாக சன்லைட் படணும் அப்படிங்கிறக்காக காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்தேனுங்க. துகிரா குட்டிக்கு வந்து டைப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவர் ப்ரூம் அப்படிங்கிற பேஜில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்கானிக் பேபி டைப்பர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஆல்ரெடி அவங்கக்கிட்ட தான் வந்து நம்ம பீரியட் பேண்டிஸ் எல்லாம் வந்து பாப்பாவுக்கு நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேனுங்க. ரொம்பவே அவங்கக்கிட்ட சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அடல்ட் டைப்பரும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்பாவுக்கு கூட அடல்ட் டைப்பர் அவங்கக்கிட்ட தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த தடவை வந்து பாப்பாவுக்கு துகிராக்காக வந்து பேபி டைப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 50 பீஸ் பல்காக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்படி பல்காக வாங்கும்போது ஆஃபர் ப்ரைஸ்லேயும் நமக்கு வந்து கொடுக்குறாங்கங்க. இவங்கக்கிட்ட எல்லாமே ஃபுல்லி ஆர்கானிக்கான பேட்ஸு, டைப்பர்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இவங்க பேஜ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.